ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 13:5 கூட வாசித்து தியானிக்கலாம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட கிருபை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே கிருபை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக ஒவ்வொரு நாளிலும் அந்த கிருபை தேவன் அதிகாலை வேளையில் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் புலம்பல் புஸ்தகத்தில் ஒவ்வொரு நாளும் கிருபை நமக்கு கிடைக்கிறது என்று, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது நம்மை தேவன் ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் கூட தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக இக்கட்டுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், மரண பயங்கள் அநேகம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அதையெல்லாம் அவர் யோசிக்காதபடி அவரை கர்த்தருடைய கிருபையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறது நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எந்த காரியங்கள் வந்தாலும் நாம் கிருபையை நாம் நம்பியிருக்கும் போது தேவன் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது வாழ்க்கையில் அப்படித்தான் விடுதலை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை, சஞ்சலங்கள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், தேவைகள் அநேகம் இருக்கும்போது நீங்கள் மனிதர்களை, தலைவர்களை, இன்னும் அநேக அதிகாரிகளை நம்பியிருக்க வேண்டாம். ஆனால் கிருபையை நீங்கள் நம்பியிருக்கும் போது மெய்யாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை, ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க முடிய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கிருபையை நம்பியிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ரட்சித்து நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய இருதயம் மகிழும்படியாக தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் களிகூறும்படியாக, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன் என்று. அவருடைய வாழ்க்கையிலும் கிருபையை நம்பியிருந்ததினால் அநேக நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அவர் தேவனை பாடி துதித்திருக்கிறார். அதுபோல் இந்த புதிய நாளில் தேவனுடைய கிருபை அதிகாலை வேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த கிருபையை நம்பி இருக்கும்போது தேவன் உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலே கூட தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையை நம்பியிருப்போம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளிலே கூட நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தாவீது கிருபையை நம்பியிருந்தது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை நம்பியிருக்கிறோம். எங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும்படியாக, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் வைத்திருக்கிற நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காய், நீர் ஆண்டவரே உங்கள் கிருபைக்காய், உங்கள் இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய இருதய மகிழ்ச்சியினால் களிகூரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த புதிய நாளிலே, ஓய்வு நாளிலே நீர் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.